10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இடம் வாங்க முடியும். ஈசிஆர்ல வெறும் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இடம் வாங்க முடியாது சொல்றாங்க. இது என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. புத்தண்டியில இருக்கிற பிவிஆர் சினிமா எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஈசிஆர் சைடுல ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா ஒரு 1/2 கிரவுண்ட்ல வந்து ப்ராப்பர்ட்டியே கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து 1/2 கிரவுண்ட்ல இருந்து ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இடம் வாங்குறது கண்டிப்பா ட்ரிபிள் மடங்கு ஆகும் பிரைஸ் கண்டிப்பா. அதான் வந்து நம்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்றீங்க நீங்க. ஆமா, சூப்பர். 18 பிளாட் போட்டிருக்கோம். 1/2 கிரவுண்ட் நம்ம தான் பண்றோம். ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. வெளியே எல்லாமே 1 கிரவுண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு லேண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா 76 lakhs அந்த மாதிரி ஆகும். இது உள்ள உங்களுக்கு வில்லாவோட வேணும்னா அதுவும் நம்மளே பண்ணி தரோம். 2 crores அந்த மாதிரிலே பண்ணி தரோம். 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இடம் கண்டிப்பா பண்ணி. ஈசிஆர்ல வெறும் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இடம் வாங்க முடியும் சொல்றாங்க. இது என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த பிவிஆர் சினிமா சொல்லியிருந்தல, இதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு இந்த ரோடு வழியா பாருங்க, எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்னு போனீங்கனால எம்ஜிஆர் ஸ்ட்ரீட் 3rd அவென்யூல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிவிஆர் சினிமாக்கு பேக் சைட்லயே தான் இருக்கு. ஈசிஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 10,000 இருந்து 12,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. இதே வந்து 300 மீட்டர் தாண்டி போனீங்கன்னா அதை விட கம்மியான பிரைஸ்ல ஒரு பிரீமியமான பிளாட். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் பிவிஆர் சினிமான்னு சொல்லியிருந்தால, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பிவிஆர் சினிமாங்க. இது வந்து பேக் சைடு. இதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வீடுங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த வீட்டுல இருந்து ஒரு 2வது தெருவுல தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பார்க்கலாம். பக்கத்துல நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா வேதா இருக்காங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? சூப்பரா இருக்கு மேடம். மேடம், நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டா எங்க இருக்கு? ஈசிஆர் டோல்கேட் இருக்குல்ல, காணத்தூர் டோல்கேட். அது பிவிஆருக்கு பேக் சைடு வெறும் 300 மீட்டர்லயே இருக்கு. 300 மீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் ரோடு ஒட்டா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அதுவும் ஈசிஆர்ல சொல்றாங்க. ஓகே மேம், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டுருக்கீங்க? 18 பிளாட் போட்டிருக்கோம். 1/2 கிரவுண்ட் நம்ம தான் பண்றோம். ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. வெளியே எல்லாமே 1 கிரவுண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து 18 போட்டுருக்கீங்க. ஆமா, 18. இதுல வந்து எவ்வளவு ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க? 1047. 1047ல இருந்து இருக்கு. ஈசிஆர் சைடுல ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா ஒரு 1/2 கிரவுண்ட்ல வந்து ப்ராப்பர்ட்டியே கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து 1/2 கிரவுண்ட்ல இருந்து ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகே மேம், இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா என்ன ரீசனுக்காக கஸ்டமர் இடம் வாங்கணும்? இப்ப ஈசிஆர்ல வந்து லேண்ட்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பிரைஸ் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா நாங்க வந்து மார்க்கெட் பிரைஸோட கம்மியா தான் பண்றோம். இது ஃபியூச்சர்ல வந்து ட்ரிபிள் மடங்காவும் ஆகும். ஆனா நம்ம இப்போதைக்கு கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா டவுன் பேமெண்டா எவ்வளவு கட்டினா வாங்கணும்? டவுன் பேமெண்ட் வந்து 10 to 15% ஓகே தான். மீதி லோன் நாங்களே பண்ணிடுவோம். அதான் 10 to 15%னா 10 lakhs அந்த மாதிரி. 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இடம் வாங்க முடியும். கண்டிப்பா பண்ணி. ஈசிஆர்ல வெறும் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இடம் வாங்க முடியும் சொல்றாங்க. இது என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. மார்க்கெட்ல எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்கு? இந்த இடத்துல நீங்க எவ்வளவு பிரைஸ் கொடுக்குறீங்க? இப்போ வெளியே சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா 8,000 9,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து 6,999 ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 6,999 பர் ஸ்கொயர் ஃபீட். அதான் வந்து ஒரு லோ பட்ஜெட்னு சொல்ல முடியாது. ஒரு பிரீமியமான ப்ராப்பர்ட்டில வந்து இந்த அளவுக்கு கம்மியா வந்து ஈசிஆர்ல கொடுக்குறாங்கன்னா வாய்ப்பு இல்ல. இவங்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 10 இருந்து 15 லட்சம் ரூபாய் கட்டினா ஓகே. நீங்க இதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு லோன் அரேஞ்ச் பண்ணி? லோன் அதான் 80% பண்ணும். 80% 80 to 90% பண்ணும். இதே சிபில் நல்லா இருந்ததுன்னா 90% பண்ணும். பண்ணி தரீங்க. மேம், இந்த இடத்துல எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க முன்னாடியே கேட் போட்டிருக்கோம். 24/7 செக்யூரிட்டி அவைலபிளா இருக்காங்க. சிசிடிவி கேமராவும் இருக்கு. டிரைனேஜ் கனெக்ஷன், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இருக்கு. 20 feet ரோடு போட்டிருக்கோம். உள்ள சுத்தி காம்பவுண்ட் சேர் போட்டிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி தான் ஃபாலோ பண்ணிட்டு 3P CB லைன் எல்லாமே இருக்கு. அதுவும் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அவனி ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, அதுவும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து தனித்தனியா வாட்டர் கனெக்ஷன். ஆமா, எல்லாத்துக்குமே. மேம், இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? CMD அப்ரூவல் இருக்கு சார். ஓகே, சூப்பர். CMD அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கு இந்த சரௌண்டிங்? இங்க பக்கத்துல அமிட்டி யூனிவர்சிட்டி இருக்கு. ஆகஸ்ட் டென்டல் ஹாஸ்பிடல் அண்ட் காலேஜ் எல்லாமே இருக்கு. இதே வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு நிறைய பேர் இடம் வாங்கினா பக்கத்துல இருக்கிறதா எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு? MGM இருக்கு பக்கத்துல. PVR சினிமாஸ் இருக்கு. VGP கோல்டன் பீச் இருக்கு. எல்லாம் வேற வரப்போகுது. ஆமா, திருப்பூர்ல வருது. இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க OMR ல இருந்து வரலாம், இதே GST ல இருந்து வரலாம். இந்த இடத்துல இந்த மினிமம் ஸ்கொயர் ஃபீட் சொல்லிங்க. 1/2
கிரவுண்ட் சொல்லிருந்தீங்க. இப்ப அந்த அரை கிரவுண்ட் வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு பட்ஜெட் ஆகும்? இப்போ உங்களுக்கு லேண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா 76 lakhs அந்த மாதிரி ஆகும். இது உள்ள உங்களுக்கு வில்லாவோட வேணும்னா அதுவும் நம்மளே பண்ணி தரோம். 2 crores அந்த மாதிரிலே பண்ணி தரோம். இடத்தோட சேர்த்து வில்லா கட்டி கொடுக்குறீங்க. ஆமா. அது எத்தனை BHK? 3 BHK சார். 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா ஆமா, பண்ணி இண்டிவிஜுவல் வில்லா. சோ இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க மக்களே. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து உடனே விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த சைட்டு முடியறதுக்குள்ளே சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க.